ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி ஆவணி 17ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தலைவிதி மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலைவிதி ஒவ்வொரு ராசி நேயர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். ஸோ மிதுனம் ராசி நேயர்கள் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க. அதனால இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க. வாங்க முதல்ல ஆவணி அமாவாசை அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். ஆடி மாத அமாவாசை போலவே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதத்துல நிறைய இறை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல நாட்கள் எல்லாம் வருவதால் இந்த ஆவணியும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாக சொல்லப்படுது. ஆவணி அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பதும் தானங்கள் செய்வதும் வழக்கமான ஒரு விஷயம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசை நாளன்னைக்கு வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும், இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசை தோறும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் பித்ருக்கள் உடைய நினைவாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய முழு ஆசையை பெற்றுக்கொள்வதும் சாஸ்திர ரீதியாக நடைபெற்று வருகின்ற ஒரு விஷயங்க. அதே போல ஆவணி அமாவாசையிலையும் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்த பித்ரு கடன்களை தீர்த்து கொள்ளலாம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அல்லது தர்ப்பணம் கொடுக்க கூடாத மற்றவர்கள் எளிய வகையில் மற்றவர்களுக்கு தானம் செய்து பித்ருகளின் ஆசையை பெற்றுக்கொள்ளலாம். வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பசியுடன் காத்திருப்பதாகவும் எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் அதை பெற்றுக்கொண்டு மனதார நம்மை வாழ்த்துவதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல இந்த ஆவணி அமாவாசை திதியில் அன்னதானம் செய்வது தேவாதி தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த ஆவணி அமாவாசை நாளன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்துடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு தானத்தை செய்திடுங்க. இது பார்த்தீங்கன்னா வம்சத்தை வாழைவாடி வாழையாக வளர செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி அமாவாசை நாள் அன்னைக்கு குல தெய்வத்தையும் வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லலாம். ஸோ இந்த ஆவணி அமாவாசை நாளுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆவணி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சாதகமான மாற்றங்களை எதிர்நோக்குவார்கள். ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் இருக்கலாம். குழந்தைகளுக்கு உடல் நலத்தில் முன்னேற்றம் உண்டாகலாம். உங்களுடைய முயற்சிகளில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கலாம். இந்த மாதத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் திருப்பு முனை ஏற்படலாம். ஆன்மீக முன்னேற்றம், ஜோதிட வழிகாட்டுதல், பிரச்சனைகள் தீர தெய்வ பரிகாரங்கள், நிறைந்த வாழ்க்கை போன்றவற்றிற்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கலாம். முதல்ல மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் மிதுனம் ராசி நேயர்களுக்கு உறவு அம்சங்களில் சிறந்த காலகட்டத்தை கொண்டிருப்பார்கள். அதே போல குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் மிதமான நட்புறவு உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் சிறு பயணம் ஏற்படலாம்.
அதே போல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சில நேர்மறையான அம்சங்கள் இருந்த போதிலும் வாழ்க்கை துணை, பங்குதாரரின் ஆரோக்கியம் மற்றும் மனநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுடைய நிதிநிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கலாம். அதிர்ஷ்டம் மூலம் நல்ல ஆதாயங்களை பெறலாம். குடும்பத்திற்காக தொடர்ந்து செலவுகள் செய்யக்கூடும். இந்த காலகட்டத்தில் சொத்துக்களை விற்று ஆதாயங்களை உணர வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இந்த மாதத்தில் சுயம் மற்றும் தாயின் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் ஏற்படலாம். அதே போல இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுடைய உத்தியோகம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் நிர்வாகம் மற்றும் அதிகாரம், பிரதிநிதித்துவம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். இதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பணியிடத்தில் ஈகோ, மோதல்கள் தொடர்ந்து நிலவலாம். தொழிலில் நல்ல பணவரவு இருக்கும். எதிர்பார்த்த வரவுகள் வரலாம். பணியிடத்தில் தகவல் தொடர்பு மேம்படலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு பணமற்ற மற்றும் பண ஆதாயங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக மிதுனம் ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தொழில் செய்யும் இடத்தில் உங்களுடைய அதிகாரம் செல்லுபடி ஆகலாம். அதே வேளையில் இந்த அமாவாசைக்கு பிறகு நல்ல தலைமைத்துவம் இருக்கலாம். முதலீடு தொடர்பான விஷயங்களும் நல்ல லாபத்தை உங்களுக்கு தேடி வந்து தரலாம். இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மற்றும் உத்திகள் வகுக்கப்படும். அதனால பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் அல்லது கூட்டாண்மையால் மாற்றங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுடைய தொழில் வல்லுநர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமையலாம். தொழிலில் கூட்டாண்மை விதிமுறைகளில் திருத்தம் ஏற்படும். உங்களுக்கு பணவரவு தொடர்ந்து சிறப்பாக இருக்கலாம். தொழிலில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களை நிர்வகிக்க நீங்கள் சாதுரியமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய நம்பிக்கை கூடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுடைய ஆரோக்கியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். தாயின் ஆரோக்கியமும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க. ஒரு பிரச்சனையாக ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை. இல்லாவிடில் உணவு காரணமாக உடல்நல சிக்கல்களை சந்திக்க நேரலாம். சில செரிமான பிரச்சனைகள் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் மற்றும் மனம் உளைச்சல் ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். மாணவர்கள் தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்த வேண்டும். கல்வியில் செயல்திறனை மேம்படுத்த பொழுதுபோக்கு விஷயங்களை அனுபவிக்கும் போக்கு குறைக்கப்பட வேண்டுங்க. வெளிநாட்டில் கல்வி தொடர்பான வாய்ப்புகள் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 மற்றும் 9. அதே போல சுப தேதிகள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 மற்றும் 5. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.